விலையேறப்பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். ஆபிரகாமின் விசுவாசம் சோதிக்கப்பட்டது, அதிலே அவர் ஜெயம் பெற்றார். எனவே அந்த இடத்திற்கு அவர் பெயரிட்டார் யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று அவர் இந்த இடத்திற்கு பெயரிட்டார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தரை விசுவாசித்து அவரையே நம்பியிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதிசயமாய் வழிநடத்துவார். அவர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். சூழ்நிலைகளை பார்த்து ஒருபோது நாம் கலங்க தேவையே இல்லை. மற்றவர்களுக்காக அவர்கள் என்ன சொல்லுவார்களோ, இவர்கள் என்ன சொல்லுவார்களோ, யாரை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், அவர்கள் உங்களை ஒரு நாளும் போஷிப்பதில்லை. அவர்களிடமிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வருவதில்லை. கர்த்தரிடத்திலிருந்தே, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்தே நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது, ஒத்தாசை வருகிறது, உதவி வருகிறது. வடக்கிலோ தெற்கிலோ மேற்கிலோ கிழக்கிலோ எங்கிருந்து நமக்கு உதவி வராது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்தே நமக்கு உதவி வரும். ஹல்லேலூயா.